உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னா, நீங்கள் போகும் தேவாலயம், சர்ச்சு. அதனுடைய தலைவர் கொலைகாரரா இல்லை கொள்ளைக்காரரா, இதுதான் தலைப்பு. ஏன்னா இப்போது ஒரு நியூஸ் ஒன்று ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். ஒரு சர்ச்சு இருக்குது, சர்ச்சு ஒரு குரூப் ஆஃப் வர்ஷிப்பிங் பீப்புள் இருக்காங்க. அங்கே ஒரு 50 குடும்பம் இருக்குது. அந்த 50 குடும்பம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சர்ச்சில் ஒரு சில ரிப்பேர்ஸ், அதாவது உடனடியாக கண்டிப்பாக பண்ண வேண்டும், இல்லைன்னா பில்டிங்கே டேமேஜ் ஆகிடும், விழுந்துடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சில ரிப்பேர்ஸ் இருந்திருக்கு. அந்த ரிப்பேர்ஸ் அந்த ஒரு 50 குடும்பம் சேர்ந்து என்ன பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர், அந்த சர்ச்சில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரு கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ரிப்பேர்ஸ்லாம் பண்ணியாச்சு, ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோரும் கட்டி முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. அந்த ஒரு திறப்பு விழா வைக்கிறாங்க. திறப்பு விழான்னா ஒரு கிரகப்பிரவேச மாதிரி பிரதிஷ்டை விழான்னு வச்சு அது பண்ணுறாங்க. அது பண்ணும்போது அந்த சர்ச்சு தலைவர், அது தலைவர்னால் நீங்கள் பாஸ்டர்னு சொல்லலாம், ஊழியக்காரர்னு சொல்லலாம், இல்லை அதை வச்சு நடத்துகிறவர்னு சொல்லலாம், எனிதிங். அந்த சர்ச்சு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரத்தில் நம்ம இன்னொரு சர்ச்சு கட்ட வேண்டும், ஒரு கிளை சபை மாதிரி கட்ட வேண்டும் அப்படின்னு. அப்போது மக்களுக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா இது ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷமாக நடந்த ஒரு ப்ராசஸ். ரொம்ப பெரிய பணக்காரங்க இருக்கிற இடம் கிடையாது அது. அதனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் கிருபையில் அப்படியே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு 1.5 வருஷம், 2 வருஷம் ஆன ஒரு விஷயம் அது. அது நீங்கள் சக்திக்கு மீறி கொடுக்கணும், உங்கள் தகுதிக்கு மீறி கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லி அவங்க அதெல்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் நடந்து அந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த திறப்பு விழாலேயே உடனே இன்னொரு லேண்டு வாங்கணும், இன்னொரு பில்டிங் கட்டணும், அது சீக்கிரமாய், வெகு சீக்கிரமாய் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே மக்களுக்கு ஒரு வருத்தம். அப்போ என்னங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இது ரைட்டா தப்பா அப்படின்னா, இது ரைட்டு கிடையாது. அவர் கொலைகாரர், கொள்ளைக்காரர் என்பதை அந்த காங்கிரிகேஷன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டது. ஃபஸ்ட்டு சர்ச்சுன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சர்ச்சுன்றது ஒரு லேண்டையோ ஒரு பில்டிங்கையோ குறிக்கிற ஒரு விஷயம் அல்ல. சர்ச்சுன்றது குரூப் ஆஃப் பிலீவர்ஸ். காங்கிரிகேஷன் தான் சர்ச்சு. ஒரு 100 பேர் ஒரு கல்யாண மண்டபத்தில் கூடினாலும் அதான் சர்ச்சு, மரத்தடியில் கூடினாலும் அதான் சர்ச்சு. எவ்வளோ சின்ன குரூப்பாக இருந்தாலும் சரி, பெரிய குரூப்பாக இருந்தாலும் சரி, அவங்க கூடுகிற அந்த கூடுகை தான் சர்ச்சை ஒழிய, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கூடுகையை விட்டுட்டு அந்த லேண்டு தான் சர்ச்சு, அந்த பில்டிங் தான் சர்ச்சு அப்படின்னு மக்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் ஏமாறுறாங்க. ஏன் அப்படி லேண்டையும் பில்டிங்கும் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது பியூர் பிஸ்னஸாக நடந்து கொண்டு வருகிறது. அவங்க ஒரு லேண்டு வாங்கிறாங்க, அவங்க ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அந்த லேண்டில், அந்த பில்டிங்கில் அது மூலியமாக நிறைய குடும்பங்களை வர வச்சு அவங்க அதிகமாக காசு பண்ணணும். ஒரு பிஸ்னஸ், ஃபேக்ட்ரி, மேனுஃபேக்சரிங் யூனிட், இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க பண்ண பார்க்குறாங்க. அதிகமான மக்களை சேர்க்கணும், அதிகமான குடும்பங்களை சேர்க்கணும், அதிகமான காசை வாங்கி உள்ளே போடணுன்றது தான் ஏமாக இருக்கிறது. அப்போ அதிகமான மக்கள் வர வேண்டாமா, வரட்டும். அதிகமான குடும்பம் வர வேண்டாமா, வரட்டும். தப்பு இல்லை. நீ கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு, அதிகமான மக்கள் வரட்டும், அதிகமான குடும்பம் வரட்டும், அதிகமான கலெக்ஷன் கூட வரட்டும், தப்பு இல்லை. நீ கலெக்ஷனை நோக்கி போவாத, நீ கடவுளுடைய வார்த்தையை நோக்கி போ. மற்றது செகண்டரி இல்லையா? கம்பெனிஸ்லாம் கூட இதான் சொல்லுவாங்க, நீ வேலையில் ஒழுங்காரு, உனக்கு நல்ல இன்க்ரிமெண்ட்ஸு கிடைக்கும், அது செகண்டரி. இன்க்ரிமெண்ட்டை மட்டும் நீ எப்போதும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா இன்க்ரிமெண்ட்டை மட்டும் ஒருத்தன் டார்கெட் பண்ணுறான் அப்படின்னா அவன் வேலை செய்கிற மாதிரி நடிப்பான். வேலையில் ஒழுங்காக இருக்கிறவனுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் வரும்படிக்கு கடவுள் கிருபை அளிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, முழுக்க ஒரு லேண்டையும் பில்டிங்கையும் ஏன் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது பியூர் பிஸ்னஸாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ டார்கெட் வச்சுருக்கிறாங்க. நம்ம 10 பிரான்ச்சு ஆரம்பிச்சிடணும், இதுதான் கடவுள் எனக்கு சொன்ன ஒரு காரியம், கடவுள் எனக்கு கொடுத்த விஷன், கடவுள் எனக்கு கொடுத்த தரிசனம். 20 சர்ச்சு வைக்கணும், 1 கோடிக்கு நீ சர்ச்சு, ஒரு பெருசாக லேண்டு வாங்கி 1 கோடிக்கு நீ சர்ச்சு கட்டணும், இல்லை பெருசாக லேண்டு வாங்கி நீ 100 கோடிக்கு சர்ச்சு கட்டணும், நீ 100 சர்ச்சு வைக்கணும், நீ 1 லட்சம் சர்ச்சு வைக்கணும், 1 கோடி ஆத்துமா சேர்க்கணும்,
நீ 100 சர்ச்சு வைக்கணும், 10,000 ஆத்மா சேர்க்கணும். இப்படிலாம் என்னென்னா டார்கெட் வைக்கிறாங்க. அப்படி டார்கெட் வைக்கும் போது மனுஷங்களை வந்து அவங்க கடவுள் பக்கமாய் நடத்தாமல் அவங்க பக்கமாய் திருப்புறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ பியூர் பிஸ்னஸ் மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு வேதத்தில் வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்னா லூக்கா 19வது அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இப்போ கடவுள் சொல்கிறாரு, இது என்னோட வீடு வந்து ஜெப வீடு, கடவுளை வர்ஷிப் பண்ணுற ஒரு இடத்த நீங்கள் கள்ளர் குகை ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதாங்கன்னா பிஸ்னஸ் வர்ஷிப் பிளேஸ் எல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் சென்டராக மாற்றுகிறீர்கள். அப்போ வர்ஷிப் பிளேஸை பிஸ்னஸ் சென்டராக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா கடவுளுடைய வார்த்தை வந்து அங்கே டைல்யூட் பண்ணப்பட வேண்டும், இல்லைன்னா குழப்பப்பட வேண்டும். மேனிப்புலேஷன் இல்லையா? கடவுளோட வார்த்தை எடுத்துட்டு அது முன்னாடி பின்னாடி படித்தா வேறு அர்த்தம் வரும். அதை விட்டுட்டு இவங்க வந்து அதை எடுத்து ஒரு தப்பான ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து மக்களை வந்து தன் வசப்படுத்தி கொள்வது, தனக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. கடவுள்கிட்ட மக்களை அனுப்பாமல், கடவுள்கிட்ட மக்களை திருப்பாமல் தன்னிடமாய், தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கமாய், தன்னுடைய ஊழியம் பக்கமாய் திருப்பும்படிக்கு காரியங்களை செய்கிறது. அதான் கடவுள் சொல்கிறார், நீ வந்து குரூப்பை கூட்டிட்டு கள்ளர் குகையாக்குற, பிஸ்னஸ் சென்டராக மாற்றுற, ஏமாத்து வேலை பண்ணுற, மக்களை கடவுள்கிட்ட செல்லலை, நீ தப்பான வழியில் தள்ளி அவர்களை நரகத்துக்கு நீ கொண்டு போயிட்டுருக்கிற அப்படின்னு இயேசு என்ன பண்ணுறாருன்னா எச்சரிக்கிறார். யோவான் 10:1 வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இயேசு சொல்கிறாரு, ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வரத்துக்குன்னு ஒரு வழி உண்டு, வாசல் வழியாக வரணும். அந்த வாசல் வழியாக வராமல் வேறு வழியாக வருகிறவன் வந்து கள்ளனாக இருக்கிறான். திருடனோட வேலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். திருடனோன்னு அவன் வந்து வீட்டில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போயிடுவான்ல, அவன் கொலை பண்ணுவான், கொலை பண்ணிட்டு பொருள் எடுத்துகிட்டு போவான் இல்லையா? இங்கே அதுதான் வருது. அப்போது வாசல் வழியாக வரணும். யார் வாசல்னா நானே வாசல்னு இயேசு சொல்கிறார். அப்போ இயேசு யாருன்ற கேள்வி போட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை. அப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து கடவுளை தொழுது கொள்ளும்படிக்கு ஒரு பில்டிங்கையோ லேண்டையோ எதாக இருந்தாலும் சரி, ஒரு கூடுகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சர்ச்சின்ற பேரில் நீங்கள் கூடினீங்கன்னா அங்கே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதா, தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாம் நடக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கலை, கடவுள் பேசினதெல்லாம் விட்டுட்டு நேற்று என்கிட்ட புதுசாக பேசினார்னு ஒருத்தன் பொய் சொன்னான்னா அதை நீங்கள் நம்பக்கூடாது. அதே மாதிரி கடவுளோட வார்த்தையை எடுத்து குழப்புறாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் முன்னாடி பின்னாடிலாம் படித்து பார்க்கணும். படித்து பார்த்து அதோட உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா ஆவியும் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நீங்கள் எண்ணாதிருங்கள், அந்த ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது தானா என்று நீங்கள் சோதித்தறியுங்கள் என்று தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த சோதித்தறிகிற வேலையை கடவுள் நம்மக்கிட்ட கொடுக்குறார். இப்போ நம்ம சோதித்து அறியல அப்படின்னா நம்ம ஏமாந்து போவோம். அப்போ நம்ம தான் நம்மளை குறை சொல்லிக்கணும். அப்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 30:15 வாசிக்கலாம். தா என்கிற 2 குமாரச்சிகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. தா இல்லையா? இப்போ நீ காணிக்க கொடு, அதிகமாக கொடு, நகையை கொடு, உன் லேண்டை கொடு, உன் வீடை கொடு, இன்னும் அதிகமாக கொடு, 10% போதாது, 20% கொடு, 40% கொடு, 60% கொடுன்னு அதிகமாக உங்ககிட்ட காணிக்க கேட்டால் அந்த சபை கடவுளுக்கு பிரியமான சபை அல்ல. அது உங்களை நரகத்திற்கு கொண்டு போகும். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை அல்ல சாபங்களையே வாங்கி தரும், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை அல்ல சாபங்களையே வாங்கி தரும் என்பதை புரிந்து கொண்டு அது மாதிரி சர்ச்சை வந்து விட்டு விலகுவது மிகவும் நல்லது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது சர்ச்சின்னா கடவுளோட வார்த்தையின்படி நடக்கணும். நான் வந்து 10 பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், 20 பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன்னு ஒருத்தன் சொன்னாலே அது உண்மையான சபை அல்ல. தான்னு காணிக்க அதிகமாக கேட்கறது உண்மையான சபை அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி தேவனிடத்தில் நம்மை வழி நடத்துவது தான் உண்மையான சபை. இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இதை கை கொண்டு இதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.